பிரைஸ் தி லார்ட். இவர்கள் சார்லி கிரிக்குடைய மனைவி கடந்த நாட்களிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் அவருடைய மனைவி அநேகரை பார்த்து சொன்ன காரியம், என் கணவரை கொன்றவரை நான் மன்னித்து விடுகிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? கொன்ற அந்த இளைஞனை மன்னித்து விடுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை பின்பற்றி அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்த பொழுது அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தை, பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர் சிலுவையிலே சொன்ன வார்த்தை. மன்னியுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் தன் கணவனை கொன்ற ஒரு சகோதரனை யாரும் மன்னிக்க முடியாது. ஆனாலும் இந்த சகோதரி வேதத்துக்கு கீழ்ப்படிந்து, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை மன்னிக்கிறார்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சார்லி கிரிக் அவர் மரித்திருக்கலாம், ஆனாலும் பரலோகத்தில் உயிரோடு ஜீவனோடு இருப்பார். எவ்வளவு காரியம் பாருங்க, யாரும் செய்ய முடியாத விஷயம். அன்பு சகோதரி கணவனை இழந்த போதும் வேதத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். காரணம், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன இயேசுடைய வார்த்தை பழி வாங்குதலும் தண்டனைக்குரியதும் எனக்குரியது என்று அவர் போர் வீரர்களையும் அடித்தவர்களையும் குத்தினவர்களையும் மன்னித்தார். நாம் இன்னைக்கு மன்னிக்க வேண்டாமா? மன்னியுங்கள், உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மன்னியுங்கள், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும்.